எல்லாருக்கும் வணக்கம். தந்தையின் தொழிலை செய்வனா, அதாவது இந்த கேள்வி என்னன்னா, ஸோ எங்கள் அப்பா செஞ்சுட்டு இருக்கிற தொழிலை நான் தொடர்ந்து நடத்த முடியுமா அப்படின்னு சில பேருக்கு சில கேள்வி இருக்கலாம். ஓகேவா? உங்கள் அப்பா பல காலமாக ஒரு தொழில் பண்ணிட்டு இருப்பாரு, அது நல்ல ப்ராஃபிட் வந்திருக்கும், அதை சின்ன வயசுலேருந்து பார்த்துருப்பாங்க. சரி, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இவங்க படித்து முடித்து வேலைக்கு சில பேர் போவாங்க. போயிட்டு ஒரு குறிப்பிட்ட காலம் வேலை செஞ்சுட்டு அப்பாவுக்கு வயசாயிடுச்சு, சரி அப்பாவை தொழில் நம்ம கையில் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில பேர் சிந்திக்கலாம். சில பேர் படித்து முடிச்சதுமே எதுக்கு போய் இன்னொருத்தண்ட கை கட்டி வேலை பார்த்துட்டு, நம்ம அப்பா தான் தொழில் பண்ணிட்டு இருக்காரு, அவருக்கும் வயசாகுது, சரி அந்த தொழில் நம்ம கையில் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில பேர் முடிவு கொள்வாங்க. அவங்க எப்போ வேணாலும் எடுக்கட்டும், படித்து முடிச்சு வேணாலும் எடுக்கட்டும், இல்லை படித்து முடிச்சு ஒரு குறிப்பிட்ட பீரியட் வரைக்கும் வேலைக்கு போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கேதர் பண்ணதுக்கப்புறம் திருப்பி வந்து கூட சார்ஜ் எடுத்துக்கலாம். அது இப்போ விஷயம் கிடையாது. முதல்ல அந்த ப்ராப்தம் அவங்களுக்கு இருக்கா, அந்த ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்கா அப்படிங்கிறத நம்ம மெயினாக அதில் பார்க்க வேண்டியது. ஸோ ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, முதல்ல அந்த ஜாதகருக்கு அவங்க தகப்பனார் தொழில் அவர் எடுக்கும்போது முதல்ல லக்ன யோகர்கள் தசை நடக்கும் ஒன்று. ஓகேங்களா? லக்ன யோகர்கள் தசை நடந்தால்தான் முதல்ல தொழிலுக்கே கை கொடுக்கும், நல்ல ஒரு தொழிலில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் ஒன்று. இன்னொன்று, அந்த தொழில் பாவகமான 10ஆம் வீடு வீட்டோட தகப்பனை குறிக்கக்கூடிய சூரியனோ, அதாவது தகப்பனாரே குறிக்கக்கூடிய காரகத்துவத்தை குறிக்கக்கூடிய சூரியனோ, இல்லை 10ஆம் அதிபதி, அந்த ஜாதகத்துக்கு லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி 9ஆம் வீட்டோடையோ அல்லது சூரியனோடையோ தொடர்பு கொள்ளும் பொழுதுதான் அவர்கள் தகப்பனாரின் தொழிலை எடுத்து திறம்பட, அதாவது மேன்மேலும் அதை வளர்ச்சியடைய செய்ய முடியும். அதன் மூலியமா அவங்களும் பொருளாதாரத்தை ஈட்ட முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் அவங்களால தகப்பனார் தொழிலை எடுத்துக்கவே முடியாது. நன்றி, வணக்கம்.